புரோட்டீன் சத்து நிறைந்த தோசை செய்வது எப்படி? இதுக்கு முதல்ல 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி, 1/2 கப் அளவு அந்த எந்த டம்ளர் அரிசி எடுத்தீங்களோ அதே இதில் 1/2 டம்ளர் அளவு காராமணி எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே ஒன்றா போட்டு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி 4லிருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச அரிசி காராமணியும் போட்டு இதோட தோல் சீவிய இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 3, தேவைப்பட்ட கருவேப்பிலை 2 கொத்து, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கோங்க. அதாவது தோசை மாவு பக்குவத்திற்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச இதெல்லாமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாவை அப்படியே உடனடியாக தோசை வார்த்தாலுமே சுவையாக தான் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் புளிக்க விட்டு தோசை செய்யலாம். மீதம் இருக்கும் மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செஞ்சுக்கலாம். அடுத்த நாளுக்கு பயன்படுத்தலாம். எப்போதும் போல் அரிசி மாவு தோசை செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த மாவை மெல்லிசாக நம்ம தோசை ஊற்றணும். மிதமான தீயில் இந்த தோசையை வேக வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவக்க விட்டு மீண்டும் திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காராமணி தோசை தயாருங்க. தேவைப்பட்ட இதில் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான தோசைங்க. இதுக்கு தொட்டுக்குள்ளே என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், தேங்காய் சட்னி இப்படி எதுனாலும் இதுக்கு பொருத்தமாக இருக்குங்க. அது நம்மோட விருப்பம்தான். குறிப்பாக இதுக்கு இஞ்சி சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க.